துலா காவிரி மாஹாத்மியம் 3ஆம் அத்தியாயம். சந்திரகாந்தை விந்தியாவதி என்பவர்களின் உபாக்கியானம். ஹரிச்சந்திர மகாராஜனே, தாம் எவ்வித பிரயத்தனத்தினாலும் துலா காவேரி ஸ்நானம் செய்ய வேண்டும். காவிரியினது மகிமையை தமக்கு இன்னும் கூறுகிறேன், கேட்பீராக. மாத்ருஹத்தி, பித்ருஹத்தி, பிராமணஹத்தி, கோஹத்தி, கர்ப்பஹத்தி, ஸ்திரீஹத்தி, சிசுஹத்தி முதலியவைகளை செய்தவர்களும், குருபத்னி கமனம் புரிந்தவர்களும், வேதாத்தியாயன சூன்யராயிருப்பவரும், சுராபானம் செய்பவரும் ஆகிய இவர்கள் எல்லோரும் காவிரியில் ஒரு முறை ஸ்நானம் செய்தால் உடனே பிரம்மலோகம் அடைந்து அங்கிருப்பவர்களால் எப்பொழுதும் கொண்டாடப்படுவார்கள். காவிரி நதிக்கு போய் ஸ்நானம் செய்ய அசக்தர்களாயிருப்பவர்கள் அம்மகா நதியின் தீர்த்தத்தை கொண்டு வரச் செய்து சீத்த ஜலம் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் அதை வெந்நீராக்கி அதில் ஸ்நானம் செய்து கொள்ளலாம். அங்கனமும் செய்து கொள்ள அசக்தராயிருப்பவர்கள் காவிரி மகத்துவம் வாசிக்கின்றவருக்கு தன்னால் இயன்ற மட்டும் தனங்கள் உதவி பூஜிக்க வேண்டும். அதற்கும் அசக்தராயிருந்தால் பிறரை கொடுக்கும்படி கூறி வாக்கு சகாயம் செய்ய வேண்டும். ஸ்திரீகள், பாலர்கள், ஹீன ஜாதியில் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் காலையில் எழுந்திருந்து யாதொரு மந்திரமும் இன்றி மௌனமாய் காவிரி ஸ்நானம் செய்ய வேண்டும். எவனொருவன் காவிரி ஸ்நானம் செய்து தில அக்ஷதைகளால் தேவதைகளையும் ரிஷிகளையும் பித்ருக்களையும் உத்தேசித்து தர்ப்பணம் செய்கின்றானோ அவனுடைய பித்ருக்களும் தேவர்களும் இருடிகளும் யக்ஷ கிம்புருஷ தேவ கந்தர்வ கிண்ணறர்களும் அதிக திருப்தி அடைகிறார்கள். அந்த துலா மாதத்தில் செய்ய வேண்டிய உத்தம தானங்களை கூறுகிறேன், கேட்பீராக. ஒருவன் துலா காவிரி ஸ்நானம் செய்தவுடன் நல்ல பிராமணர்களுக்கு அடியில் விவரிக்கப்படும் தானங்களை செய்வதுமன்றி பிதுர்கர்மானுஷ்டானங்களையும் அனுசரித்து அக்காலவர்த்தியான பதார்த்தங்களை கொண்டு விப்ரர்களுக்கு பிரார்த்தமிடுபவன் இகபோகங்களை எல்லாம் அனுபவித்து பிரம்மலோகத்தை இறுதியில் அடைந்து பூஜ்யனாயிருப்பான். விஷ்ணு ஆலயம், சிவாலயங்களில் நெய்யையாவது எண்ணெயாவது வார்த்து தீபம் சமர்ப்பிக்க வேண்டும். அங்கனம் செய்பவன் சூரிய லோகத்தை அடைகின்றான். அங்குள்ள போகங்களை வெறுக்க அனுபவித்து இறுதியில் இவ்வுலகில் சுத்த ஞானியாய் ஜனிப்பான். எவன் ஒருவன் அந்த மாசத்தில் மகா தரித்திரனான ஒரு பிராமணனுக்கு வஸ்திர தானம் செய்கிறானோ அவன் அதிக பாக்கியசாலியாகவும் தீர்காயுசுடையவனாகவும் இருந்து சந்திரலோகத்தை அடைகின்றான். எவன் ஏழையாயும் குடும்பியாயும் இருக்கின்ற ஒரு பிராமணனுக்கு பூமி தானமாவது கிரக தானமாவது செய்கின்றானோ அவன் இகபோகங்களை நன்றாக அனுபவித்து இறுதியில் புறலோகமான பிரம்மலோகத்தில் பற்பல சுகானுபவம் செய்து பின்பு பூமியில் சம்ராஷ்டுவாய் பிறப்பான். எவன் பிராமணனுக்கு தன தானியங்களை தானம் செய்கின்றானோ அவன் குபேரனுக்கு தோழனாவான். எவன் ஓர் மறையோனுக்கு மது தானம் செய்கின்றானோ அவன் மலடனாயிருந்தாலும் ஜென்மந்தோறும் சத்புத்திரனாயும் பூபதியாயும் ஜெனிப்பான். எவன் ஓர் ஏழையான வேளாண்மை தொழிலாளனுக்கு எருதுகளை தானம் செய்கிறானோ அவன் கோலோக சுகங்களை அனுபவித்து பின்னர் பூமியில் அரசனாய் பிறப்பான். எவன் கன்றோடு கூடிய பசுவை தானம் செய்கிறானோ அவன் மகா சுகசாலியாய் பித்ருலோகம் அடைவான். எவன் மகிஷ தானம் செய்கிறானோ அவனுக்கும் அவன் வம்சத்தாருக்கும் மிருத்யும் பயம் என்பதே கிடையாது. அவன் சந்ததியரும் க்ஷீணிக்காத சதாயுசை உடையவர்களாவார்கள்.
எவன் விதை தானம் செய்கிறானோ அவன் வெகு புத்திரர்களையும் தீர்காயுசையும் அடைந்து மறுஜென்மத்தில் திவ்ய ஸ்திரீக்களுடன் கூடி பின்னர் ஓர் கிராமாதிபதியாய் பிறப்பான். எவன் தரித்திரனான பிராமணனுக்கு தண்டுல தானம் செய்கின்றானோ அவன் இல்லத்தில் கலி புருஷன் அணுக மாட்டான். எவன் கதலி பழ தானம் செய்கின்றானோ அவன் அரம்பையரோடு சுகித்திருப்பான். எவன் தேங்காயுடன் தாம்பூலம் தானம் செய்கிறானோ அவன் அரம்பை முதலிய அப்சரசுக்களோடு ஸ்வர்க்கத்தில் விளையாடி கொண்டிருப்பான். கஸ்தூரி, கற்பூரம், சந்தனம் முதலான வாசனை திரவியங்களை தானம் செய்கிறவன் ஸ்வர்க்கத்தில் தேவ ஸ்திரீக்களுடன் சுகித்து மறுபடியும் பூமியில் சார்வபௌமனாய் பிறப்பான். பசும்பால், நெய், தயிர் இவைகளை தானம் செய்பவன் பசு புத்திராபிவிருத்தி உடையவனாய் பூர்ணாயுசை அடைவான். நெல்லிக்காய், மா முதலிய பதார்த்தங்களை தானம் செய்கின்றவன் தத்துவ ஞானம் நிலை பெற பெற்று பாகவதோத்தமனானான். எவன் பித்ருக்களை உத்தேசித்து தில தானம் செய்கின்றானோ அவன் பித்ருக்களுக்கு கயாசார்த்தம் செய்த பலனை பெறுவான். ஏழையாயும் குடும்பியாயும் குளிரால் வருந்துகின்றவனுமான பிராமணனுக்கு படுக்கை, தலையணை, துப்பட்டி முதலானவை தானம் செய்கின்றவன் தேவ ஸ்திரீக்களுடன் சுகித்திருப்பான். குளிரால் வருந்துகின்றவனுக்கு கம்பள தானம் செய்கின்றவன் வாயுரோக முதலியவன் என்றும் விடுபடுவான். எவன் குடை தானம் செய்கின்றானோ அவன் உப்பரிகையின் மேலிருந்து சந்தோஷிப்பான். எவன் அரங்கேசனது அர்ச்சனைக்காக மல்லிகை, தாழம்பூ, பாடலம் இன்னும் மற்ற அந்நதியின் கரையிலுள்ள சுகந்த புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றானோ அவன் அநேக போகங்களை அனுபவித்து கடைசியில் பிரம்மலோகம் அடைந்து அங்கு வெகுகாலம் இருந்து மீண்டும் விஷ்ணு பக்தனாகவும் தனிகனாகவும் சத்புத்திரனாகவும் ஜனிப்பான். எவன் ஒருவன் உத்தம அந்தணனுக்கு 2 யஜ்ஞோபவீத தானம் செய்கின்றானோ அவன் 10 ஜென்மம் வரையில் மகா வேதவித்தான பிராமணோத்தமனாகவே பிறப்பான். ஓர் பிரம்மச்சாரிக்கு முழஞ்சி தானம் செய்கின்றவன் ரோகமற்றவனாயும் சகல கலைகளையும் கற்றுணர்ந்தவனாயுமாயிருப்பான். எவன் பூணூலுக்காக பருத்தி தானம் செய்கின்றானோ அவன் குஷ்டரோகத்தினின்றும் விடுபட்டு நல்ல பிராமண ஜென்மம் அடைவான். எவன் ஒருவன் ஒரு விஷ்ணு பக்தனுக்கு திருத்துழாய் தானம் செய்கின்றானோ அவன் அடைவதற்கரிய லோகங்களை அடைந்து பின்பு பூலோகத்தில் சார்வபௌமனாக வந்து பிறப்பான். சமித்து தானம் செய்கின்றவன் அக்னிஹோத்திரம் செய்கின்றவனாக பிறப்பான். எவன் ஒருவன் காவிரி நதி தீரத்தில் துலா மாதத்தில் சற்றசோபேதமான அன்னதானம் செய்கின்றானோ அவன் சாக்ஷாத் தேவனே அல்லது வேறில்லை. பயறு, உளுந்து, தேன், எண்ணெய், மிளகாய், வெல்லம், கடலை, சர்க்கரை, நெய் முதலிய பதார்த்தங்களை தன் சக்தி என்ற மட்டும் தானம் கொடுக்கின்றவன் ஸ்வர்க்கம் முதலிய மேலுலகங்களை அடைவான் என்பதற்கு ஐயமில்லை. எவன் துலா மாதத்தில் திருவரங்க மாநகரில் காவேரி ஸ்நானம் செய்கின்றானோ அவன் அடையும் பலத்தை சொல்ல ஸ்ரீஹரிதான் தக்கவர். துர்நடத்தை உள்ள ஒரு பிராமண ஸ்திரீயானவள் காவிரி நதியில் ஸ்நானம் செய்து ஸ்வர்க்கம் அடைந்த பின்பு விஷ்ணு பக்தியாய் பிறந்து விஷ்ணுலோகம் சென்றாள். 3.5 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் கடவுளின் கட்டளையால் துலா மாதத்தில் கங்கையை முன்னிட்டு கொண்டு காவிரி நதியில் வந்து சேருகின்றன. எவன் ஒருவன் எந்த பலத்தை குறித்த 100 வருஷம் நியமத்துடன் கங்கா ஸ்நானம் செய்கிறானோ அவன் துலா மாதத்தில் மாத்திரம் காவிரி ஸ்நானம் செய்வானானால் உடனே அதே பலத்தை அடைவான். முன்னொரு காலத்தில் கங்கையானவள் பிராமணனை அடைந்து, சுவாமி, என்னுடைய தீர்த்தத்தில் அநேக பாபிகள் ஸ்நானம் செய்து அவர்களுடைய பாபங்களை எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிட அதனால் நான் மிகவும் பாபிஷ்டையாய் விட்டேன். இப்பாபங்களை எங்கனும் தொலைப்பேன் என்று வணங்கி கேட்க பிரம்மதேவரும் மனமுவந்து, நீ துலா மாதத்தில் அரங்கநாதனுடைய சன்னதியில் காவிரியில் ஸ்நானம் செய்வாயே ஆனால்
உன் பாபங்கள் தொலைந்து நீ பரிசுத்தமாவாய் என்று நியமித்தருள, அப்படியே கங்கை நதியும் வருடந்தோறும் துலா ஸ்நானம் செய்து வருகின்றாள். காவிரி நதியில் யாதொரு நியமமும் இன்றி கேவலம் முச்சலத்தை போல விழுந்து ஸ்நானம் செய்கின்றவனே தன்னுடைய 7 தலைமுறை பாவங்களை போக்குவான் என்றும், பக்தி ஸ்ரத்தையுடனும் நியமத்துடனும் துலா காவிரி ஸ்நானம் செய்பவன் கோடி குலங்களின் பாவத்தை போக்குகின்றான் என்பதற்கு சந்தேகம் என்பது என்ன என்று இங்கனம் கூறிய அகஸ்திய முனிவரை நோக்கி ஹரிச்சந்திர மன்னன் கூறுகிறான். முனி சிரேஷ்டரே, தாங்கள் ஏதோ ஒரு கெட்ட பிராமண ஸ்திரீயானவள் காவிரி நதியில் ஸ்நானம் செய்து சொர்க்கம் அடைந்தாள் என்று அருளி செய்தீர்கள். அந்த ஸ்திரீ யார்? அவள் கணவன் யார்? மகா பாவியான அம்மடந்தை எங்கனம் நல்லுலக அடைந்தாள்? இதனை அடியேனுக்கு ஸ்வஸ்தாரமாக உரைக்க வேண்டும் என்று வேண்ட, உலகங்களை அனுகிரகிப்பவரும் நீர்ஹேதுவாய் எங்களை போன்றோரிடம் தயை உடையவருமான உங்களை ஒத்த முனி சிரேஷ்டர்களை எங்களை போன்ற மாணாக்கர்கட்கு அதிக இரகசியங்களை உபதேசிப்பர். ஆகையால் தாசனான என்னிடம் தயை கோர்ந்து கூறியருள வேண்டும். தங்கள் பாத கமலங்களுக்கு அநேக வந்தனம் செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்ளவே அகஸ்திய முனிவரும் கூறத் தொடங்கினார். கேளும் அரசனே, ரிஷபாத்ரிக்கு சமீபத்தில் கிருத்தமாலை என்னும் நதியின் தீரத்தில் மதுரை என்ற ஓர் அழகிய நகரம் உண்டு. அந்நகர் அநேக ரத கஜ துரக பதாதி என்னும் சதுரங்க சேனைகளால் சூழப்பட்டும், ஆழ்ந்த அகழிகளாலும் உயர்ந்த மதில்களாலும் மாட மாளிகை கூட கோபுரங்களாலும் பிரகாசித்தும், பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர்கள் என்ற 4 வருணத்தாரால் நிறைந்ததுமாயிருந்தது. அப்பட்டினத்தில் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலை ஞானங்களையும் ஐயம் திரிபர கற்றவராயும், சாந்தரும் சர்வகுணசீலரும், சீதோக்ஷ்ண சுக துக்க லாப நஷ்ட ஜெயா அபஜயங்களில் அதீதப்பட்டவராயும், மாச்சரியம் இல்லாதவராயும், மகாவிஷ்ணு பக்தராயும், வந்த அதிதிகளை எல்லாம் வழிபடுபவராயும், நிர்வரையாயும், மிகுந்த வேத ராசி என பெயர் பூண்ட ஓர் அந்தன சிரேஷ்டை இருந்தாள். அந்த பிராமணோத்தமருக்கு அதிரூப லாவண்யவதியாயும் யௌவனவதியாயும் மகா பதிவிரதா சிரோன்மணியாயும் இருந்த சந்திரகாந்தை என்ற ஒரு பத்தினி இருந்தனள். அவள் தனது கணவரை சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணராக பாவித்து அவனுக்கு கை கால் பிடித்து விடுதல் முதலிய சுஷ்ரூஷைகளை செய்து வந்தனள். இவளுடைய இல்லத்திற்கு அடுத்த இல்லத்தில் புருஷனை கொன்றவளும், விகார ரூபமுடையவளும், அநேக பதிவிரத்தைகளின் பாதிவிரத்தியத்தை கலைத்தவளும், வியபச்சாரியுமான வித்யாவதி என்றொரு பார்ப்பினி இருந்தனள். குடிலிவர்த்தியும் சபல புத்தியும் உடைய இவள் இந்த சந்திரகாந்தையினது கற்பு நிலைமையை முற்றிலும் கெடுக்க நினைத்து ஓர் நாள் அவளை நோக்கி சில வசனங்களை கூறினாள். ஓ கண்ணுக்கு இனிய கண்ணழகியான சந்திரகாந்தையே, நான் உனக்கு இந்த வசனம் கூறுகிறேன். உனக்கு இரகசியம் ஏதேனும் இருந்தால் என்னோடு கூறுவாய். நின்னுடைய கணவன் விருத்தனாயிருந்ததனால் உனக்கு வசமாயிருக்கின்றானோ? நீயோ அதிக சௌந்தரியவதியாகவும் யௌவனவதியாகவும் இருக்கின்றாய். உனக்கு எந்த புருஷன் பெயரிலாவது இஷ்டமிருந்தால் அதனை உடனே எனக்கு இரகசியமாய் தெரிவிப்பாய். யான் உனது இஷ்டத்தை பூர்த்தி செய்கிறேன். ஸ்திரீகளுக்கு யௌவனம் எப்பொழுதும் சாஸ்வதமல்ல, காலதேசங்களுக்கு எப்பொழுதும் ஒரு விதமாயிராது. ஆகையால் நமக்கு யௌவன பருவம் இருக்கிற வரையில் நாம் ஒருவருக்கு கட்டுப்படாமல் இஷ்டப்படி சம்போக சுகங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் உனக்கு இஷ்டமிருந்தால் கூறுவாய், நான் அதற்கு வேண்டிய உபாயங்களை செய்கிறேன் என்றாள். இந்த கொடிய வசனமாகிய நாராசம் காதில் பட்டவுடனே மகாபதிவிரத்தையான சந்திரகாந்தையும் கோபமும் வெட்கமும் உற்றவளாய் அவளை நோக்கி மறுமொழி உரைத்ததாவது: என்னடி துஷ்டே, நீ என்னை நோக்கி வாய் கூசாமல் இப்படி கூறுகின்றாயே? உனக்கு
பதில் உரைக்காமல் சென்றேனே ஆனால் என்னையும் எல்லோரும் துஷ்டை என்று கூறும்படி அபாண்டமான விபச்சார பட்டத்தை நீ எனக்கு கிட்டிவிடுவாய். அதற்காக பயந்து உனக்கு மறுமொழி சொல்லுகின்றேன். ஸ்திரீகளுக்கு மாதவிடாயான 5ஆம் நாள் தொடங்கி 16 நாள் வரையில் புருஷனோடு சம்போகிக்க நல்ல காலமாகும். இதன் மத்தியில் நிமிஷித்தமான தினங்களை தள்ளி சுத்தமான தினங்களில் நான் நாயகரோடு சேர வேண்டும். இப்படிப்பட்ட இல்லற தர்மத்தினால் அந்த தம்பதிகள் நற்பதவியை அடைகிறார்கள். அந்தபடியே சகல சாஸ்திரங்களையும் உணர்ந்த எனது பிராணநாதன் நிஷித்த தினங்களை தள்ளி சுத்தமான தினங்களில் என்னுடன் கூடுகிறார். இங்கனம் சுத்தமான தினங்களில் சேர்ந்து உற்பத்தியான புத்திரன் தீர்காயுளாயும் வித்வானாயும் பாக்கியசாலியுமாயிருப்பான். அப்படி இருக்கின்ற நிஷித்த தினங்களில் உற்பத்தியான புத்திரன் கேவலன் பாபியாயும் அற்ப ஆயுள் உடையவனாயும் தாய் தந்தையருக்கு அதிக துக்கத்தை விளைவிப்பனாயும் இருப்பான் என்று பெரியோர் கூற கேட்டிருக்கிறேன். நிஷித்தமான தினங்கள் எவையெனில் சஷ்டி, அஷ்டமி, ஏகாதசி, துவாதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, ஸ்ரார்த்த தினம், ஜென்ம நட்சத்திர தினம், திருவோண நட்சத்திர தினம், விரத தினம், பகல் சாயங்காலம் இவைகளே. மேற்கூறிய தினங்களில் ஸ்திரீ சம்போகம், சௌஷம், எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல், பல் தேய்த்து கொள்ளல் ஆகிய இந்நான்கு செய்கைகளும் புரியலாகாது. அப்படி எவனாகிலும் செய்வானேல் அவன் சதுர்வேதியாயிருந்த போதிலும் சோமயாகம் செய்தவனாயிருந்த போதிலும் எரி நரகத்திற்கு ஆளாவான். வித்யாவதியே, இங்கனம் நான் உனக்கு கிரகஸ்த தர்மத்தை சுருக்கமாய் கூறினேன். ஆகையால் ஸ்திரீகள் கேவலம் கர்மாந்தகர்களாயிராமல் குறித்த தினங்களில் தத்தம் கணவர்களுடன் கூடியிருக்க வேண்டியது. இனி என்னை பார்த்து இப்படி கண்டவாறு உரைக்க வேண்டாம் என்றாள். இதனை கேட்ட வித்யாவதியும் மறுபடியும் அவளுக்கு போதிக்க தொடங்கினதாவது, அசட்டு பெண்ணே, என்னுடைய வார்த்தைகளை கேள். நீ இந்த இளமை பருவத்தில் இஷ்டப்படி வேண்டிய இன்பங்களை அனுபவிக்காமல் இருந்துவிட்டாயே ஆனால் பின்பு இன்னும் சொற்ப காலத்தில் இந்த யௌவனம் போய் அங்கங்களெல்லாம் வற்றி அழகும் குன்றி போய்விட்டால் உன்னை யார் லட்சியம் செய்வார்கள்? அப்பொழுது நீ இந்த இன்பங்களை நுகர விரும்பினால் எங்கனம் கிடைக்கும்? அது இருக்க நீ ஏதோ உனது புருஷன் உன்னிடத்தில் மகா விசுவாசம் வைத்திருக்கிறான் என்றும் குறித்த சில தினங்களில் மட்டுமே உன்னுடன் கூடுகிறான் என்றும் கூறுகிறாயே. உனது புருஷனுடைய செய்திகளை சற்று கூறுகிறேன் கேள். அவன் உன்னிலும் அதிக ரூபவளமுள்ள ஒரு தாசியை வைத்து கொண்டிருக்கிறான். அவளிடத்தில் பிரதி தினமும் போய் அகோராத்திரமும் இன்பம் நுகர்ந்து சுகித்து கொண்டிருக்கிறான். நீ கள்ளம் கபடமில்லாமல் வெளுத்ததெல்லாம் பால் என்று எண்ணி இருப்பதால் அவன் சூது உனக்கு தெரியவில்லை. உனது புருஷன் விட புருஷர்களில் தலைமையானவன் நீ சுத்த பேதையாய் இருப்பதால் அதை அறிந்து கொள்ளவில்லை. மேலும் ஒன்று கூறுகிறேன் கேள். ஒருவன் அடிக்கடி ஸ்திரீ சங்கமம் செய்யாமல் இருந்தால் ரோகியாய் விடுவான். ஆகையால் உனது புருஷன் அப்படி நியமத்துடன் இருந்து குறித்த சில தினங்களில் மட்டும் உன்னோடு கூடி இருந்தது உண்மையாய் ஆனால் அவன் இப்பொழுது நோயாளியாய் ஏன் இருக்க வேண்டுமே? அப்படி இல்லையே. மேலும் உன் புருஷனே என்னிடத்தில் நேரே தனக்கு ஒரு தாசி இருப்பதாயும் தான் அவளிடத்தில் தினம் போவதாயும் கூறியிருக்கிறான். நீ எனக்கு பிராணசகி ஆனபடியால் அந்த இரகசியத்தை ஒளியாமல் உன்னிடத்தில் கூறிவிட்டேன் என்றாள். இங்கனம் கேட்ட சந்திரகாந்தையும் அவளை நோக்கி மீண்டும் உரைத்ததாவது, அடி வித்யாவதி, எனது சுவாமியானவர் சுத்தராயிருந்தாலும் விடராயிருந்தாலும் சரி, புண்ணியசாலியாயிருந்தாலும் பாப்பியாயிருந்தாலும் மூடராயிருந்தாலும் சரி, எனக்கு அவரை தவிர வேறு தெய்வம் கிடையாது. ஸ்திரீகள் தமது புருஷன் எப்பேற்பட்டவனாக இருந்த போதிலும் அவனையே தெய்வமென கொள்ள வேண்டும். நியமம், விரதம், குரு சேவை, சுவாமி சேவை எல்லாம் புருஷனே ஒழிய வேறில்லை. அப்பேற்பட்ட ஸ்திரீகளுக்கு ஹரிபக்தி கூட தேவையில்லை. அப்படி புருஷனிடத்தில் பக்தி ஸ்ரத்தை இல்லாமல் எவள் அவனை கண்டவாறு நிந்தித்து கொண்டிருக்கிறாளோ அவள் அநேக
ஜென்மம் வரையில் நாயாய் பிறப்பாள் என்று இங்கனம் உரைத்த சந்திரகாந்தையை நோக்கி மறுபடியும் வித்யாவதி கூறுகிறாள். சந்திரகாந்தி பொருந்திய திருமுகத்தை உடைய சந்திரகாந்தை என்னும் எனது பிரிய சகியே, இப்பொழுது ஸ்வர்கலோகத்திலும் கிருகதாசி, மேனகை, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, சுகேசி, மஞ்சுகோஷை, புஞ்சிகஸ்தலை என்ற அநேக தேவதாசிகள் தங்களுக்கு இஷ்டர்களான புருஷர்களுடன் சுரத கிரீடானுபவத்தை இப்படி செய்து வருகின்றனர் என்றும் கேள்விப்படுகிறோம் அல்லவா? ஆகையால் இம்மையிலும் மறுமையிலும் இவ்வாறு நாம் நம் இஷ்டப்படி இருந்து சுகம் அனுபவிப்பதுதான் சுகமாகும். அப்படி கன்று புண்ணியமென்றும் பாவமென்றும் ஸ்வர்க்கமென்றும் நரகமென்றும் சொல்லுவதெல்லாம் சுத்த அபத்தமான வார்த்தை. நமது யௌவனமோ அசாஸ்வமானது. நாம் இருக்கும் வரையில் பிரத்யட்சமாய் என்னென்ன சுக துக்கங்கள் அனுபவிக்கின்றோமோ அவைதான் உண்மையானவை. மற்றபடி அதிர்ஷ்டமான சுக துக்கம் வேறு யாதும் இல்லை. புண்ணிய பாவங்கள் என்று சொல்லுவதெல்லாம் கல்பனா வார்த்தை என்பது எனக்கு நன்றாய் தெரிந்த விஷயம். இதோ என்னை பார். யான் என் புருஷனை கொன்றுவிட்டு ஒருவருக்கும் கட்டுப்படாமல் என் இஷ்டப்படி வேண்டியவர்களுடன் சுகம் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். எவன் ஒருவனுக்கும் கட்டுப்படாமல் இருக்கின்றாளோ அவள் தான் எவ்வித சௌக்கியங்களையும் பெறுவாள் என்று இங்கனம் பலவித காரணங்களாலும் திருஷ்டாந்தங்களாலும் நரக பிரதமான பலவித துர்போதனைகளை புகட்டினாள். உடனே சந்திரகாந்தையும் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்திருந்த பாவ வசத்தினாலும் ஸ்திரீ புத்தி பின்புத்தி அதனாலும் யௌவன மதத்தினாலும் அவனுக்கு இணங்கி திருமணமயமான சுகத்தை எபேஷித்தவளாய் குலாச்சாரங்களை விட்டு 1 மாதம் வரையில் இரகசியமாய் விபேசரித்து பின்பு பகிரங்கமாய் புறப்பட ஆரம்பித்து விட்டனள். அவள் புருஷனான வேதராசி என்னும் பிராமணோத்தமனும் அவள் துச்சரிதத்தில் ஆரம்பித்த 10 நாள் வரைக்கும் அறியாமல் அவளோடு இருந்து பிறகு அவளுடைய நடத்தைகளையும் உத்தண்டமான வார்த்தைகளையும் கேட்டு அவள் பதிதையாய் விட்டான் என்று நிச்சயித்து அவளை வீட்டினின்றும் வெளிப்படுத்தி தன் வீட்டிலிருந்த அளவற்ற செல்வங்களையும் துறந்து விற்று சுசீலையான தமது பெண் சாதியையும் இங்கனம் ஆகிவிட்டாளே என்று மனதில் எண்ணிக்கொண்டு அறியாது அவளோடு 10 நாள் வசித்ததற்காக பிராயச்சித்தம் விதிப்படி முடித்து விரக்தனாய் காவிரி நதிக்கரையில் வந்து தவம் புரிந்து கொண்டிருந்தான். ஆக்னேய புராணத்தின் துலா காவேரி மகத்துவத்தில் 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.